அனைவருக்கும் வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. எமது சர்வதேச நேயர்களை குளோபல் டிவியூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் ரஞ்சனி. வணக்கம் ரியாஸ். வணக்கம் நேயர்களே. நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகளூடாக இன்றைய தினமும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. எமது செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எமது ட்விட்டர் பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். உங்களுடைய கருத்துக்களை செய்திகளின் போது ஒளிபரப்புவதற்கு நாம் தயார். உங்களுடைய கருத்துக்களை newsfirst_en அல்லது newsfirst.lk/twitter ஊடாக பதிவு செய்யுங்கள். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஜனநாயகத்தையும் நல்லிணக்கத்தையும் உறுதிப்படுத்தி முன்னோக்கி செல்லும் இலங்கைக்கு ஜெர்மன் பூரண ஒத்துழைப்பு. பிரதமர் விசேட உரை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்து தம்மை இலக்குவில் விரட்ட முடியாது என்கிறார் முன்னாள் ஜனாதிபதி. முன்னாள் பிரதமர் நீதியரசர் சரத்தின் சில்வா குறித்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தொழில்சார் நிபுணர்கள் தெளிவூட்டல். பலாலி விமான நிலைய விஸ்தரிப்பை விட மீள்குடியேற்றமே அவசியம். யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலில் தீர்மானம். ஆசிய மற்றும் உலகக்கிண 2020 கிரிக்கெட் தொடருக்காக இலங்கை சார்பில் ஒரே குழாம். ஜனநாயகத்தையும் நல்லிணக்கத்தையும் உறுதிப்படுத்தி முன்னோக்கி செல்லும் இலங்கைக்கு ஜெர்மன் அதிகபட்ச ஒத்துழைப்புகளை வழங்கும் என அந்நாட்டு ஜனாதிபதி யோகின் காக் கூறியுள்ளார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் ஜெர்மன் ஜனாதிபதி யோகிம் கோக் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நேற்று பிற்பகல் பெர்லினில் உள்ள பிளேவியூ மாளிகையில் நடைபெற்றது. இரு நாட்டு தலைவர்களும் இதன்போது இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்தனர். இலங்கையின் அபிவிருத்திக்கு ஜெர்மன் அரசாங்கம் வழங்கும் ஒத்துழைப்பு தொடர்பில் ஜெர்மன் ஜனாதிபதிக்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நன்றி தெரிவித்துள்ளார். இதேவேளை ஜெர்மனில் வசிக்கும் இலங்கை பிரஜைகளை நேற்று பிற்பகல் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சந்தித்தார். எமது புதிய அரசாங்கம் ஆட்சி அமைத்த பின்னர் உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் எம்முடன் நட்புறவை ஏற்படுத்திக் கொண்டமை நாம் பெற்ற பாரிய வெற்றியாகும். இந்த அரசாங்கம் ஆட்சி அமைத்த பின்னர் ஐக்கிய நாடுகள் அமைப்பின் ஆசீர்வாதமும் எமக்கு கிடைத்தது. 1,50,000க்கும் அதிகமானோர் ஐரோப்பாவில் வாழ்கின்றனர். அவர்களில் பலர் யுத்தம் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் நாட்டிலிருந்து வெளியேறியவர்கள். யுத்தத்தின் போது இலங்கையிலிருந்து வெளியேறிய அனைத்து இளைஞர்களையும் மீண்டும் எமது நாட்டிற்கு வருமாறு நான் பகிரங்கமாக அழைப்பு விடுக்கின்றேன். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஜெர்மனியின் பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் அபிவிருத்தி அமைச்சர் கலாநிதி கிரேட் மூலரை நேற்று சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பை தொடர்ந்து இருதரப்பு உடன்படிக்கைகளும் கைச்சாத்திடப்பட்டன. இந்த உடன்படிக்கைகளில் ஜெர்மன் பொருளாதார ஒத்துழைப்பு அமைச்சர் கலாநிதி கிரேட் மூலர் மற்றும் அமைச்சர் மாலிக் சமரவிக்ரம் ஆகியோர் கையொப்பமிட்டனர். இதன்போது ஜெர்மன் அரசு 14 மில்லியன் யூரோ நிதி உதவியை இலங்கையின் தொழில்நுட்ப அபிவிருத்திக்காக வழங்க முன் வந்துள்ளது. இதேவேளை இலங்கை மற்றும் ஜெர்மனிக்கு இடையே 3 புரிந்துணர்வு உடன்படிக்கைகளும் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டன. இரு நாடுகளினதும் வெளிவகார அமைச்சர்கள் இந்த உடன்படிக்கைகளில் கையொப்பமிட்டனர். தெற்காசிய நிறுவனங்களில் இலங்கை கற்கை பிரிவு ஒன்று தொடர்பில் ஜெர்மனியின் ஹைடல்பர்க் பல்கலைக்கழகத்துடன் புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்றும் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. சுன்னாகம் குடிநீர் பிரச்சினை தொடர்பிலான வழக்கு விசாரணைகளில் ஆஜராகுமாறு வடமாகாண விவசாய அமைச்சர் பொ ஐங்கரநேசனுக்கு மல்லாகம் நீதவான் நீதிமன்றம் இன்று மீண்டும் அழைப்பாணை பிறப்பித்துள்ளது. சுன்னாகம் குடிநீர் பிரச்சினை தொடர்பிலான வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மல்லாகம் நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இன்றைய வழக்கு விசாரணையின் போது வடமாகாணத்திற்கு பொறுப்பான பிரதான அனர்த்த முகாமைத்துவ செயலாளர் உள்ளிட்ட அனைத்து முகாமைத்துவ அதிகாரிகள் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தனர். எவ்வாறாயினும் கடந்த வழக்கு விசாரணையின் போது அழைப்பாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த வடமாகாண விவசாய அமைச்சர் பொ ஐங்கரநேசன் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கவில்லை. அவர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் விடுத்த வேண்டுகோளுக்கு அமைய வடமாகாண விவசாய அமைச்சரை அடுத்த வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் நீர் விநியோகம் தொடர்பில் மாகாண சபைக்கு எவ்வித அதிகாரமும் இல்லை என நீதிமன்றத்தில் இன்று தெரிவித்துள்ளனர். அதிகாரம் இல்லாத குடிநீர் தொடர்பில் வடமாகாண சபை ஏன் அறிக்கை வெளியிட்டது என இதன்போது நீதவான் வினவியுள்ளார். இதேவேளை சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்த மக்களுக்கு நீதிமன்ற உத்தரவு கிடைக்கும் வரை தொடர்ந்தும் குடிநீரை விநியோகிப்பதாக அதிகாரிகள் இன்று அறிவித்துள்ளனர். 2014ஆம் ஆண்டு உடுவில் மற்றும் தெல்லிப்பளை ஆகிய பிரதேச வைத்திய அதிகாரிகளால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்கு விசாரணை அடுத்த மாதம் 17ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மாகாண சபைக்கு
விவசாய அமைச்சருக்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டது. அந்த அழைப்பாணையின்படி அவர் இன்றைக்கு சமூகம் தரவில்லை. அவர் சார்பிலே ஏற்பட்டு வாதாடிய சட்டத்தரணி அவர்களுடைய வேண்டுதலின்படி அவர் அடுத்த தவணைக்கு அழைத்து வரும்படி நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டார்கள். மாகாண சபை சார்பில் ஏற்பட்ட சட்டத்தரணி அவர்கள் குறிப்பிட்டார்கள், இந்த தண்ணீர் வழங்கல் தொடர்பில் மாகாண சபைக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை என்று. நீதிபதி அவர்கள் அவரிடம் கேட்டார்கள், அவ்வாறாயின் ஏன் அதிகாரம் இல்லாத விடயம் தொடர்பில் தண்ணீர் பற்றி அறிக்கையை வெளியிட்டீர்கள் என்று கேட்டார்கள். அதாவது நீதிமன்றத்தினால் இந்த தண்ணீர் தொடர்பில் நுதர்ன் பவர் என்ற நிறுவனம் தடை செய்யப்பட்டு அது வழக்கில் இருக்கின்ற பொழுது எவ்வாறு மாகாண சபை ஒரு அறிக்கையை தயாரிக்க முடியும், எவ்வாறு அந்த அறிக்கையை அவர்கள் பகிரங்கப்படுத்தி வெளியிட முடியும் என்ற கேள்விகளை தான் விவசாய அமைச்சரிடம் அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது தொடர்பில் கேட்க விரும்புவதாகவும், எனவே ஒரு சட்டத்தரணி அவர்கள் இன்றைக்கு ஏற்பட்டதன் காரணமாக இன்றைக்கு பிடியாணை விடுக்காமல் அழைப்பாணையாகவே அவருக்கு விடுக்கப்படுகிறது என்றும் மறுதவணையில் அவர் வந்து பதிலிருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார்கள். அது மட்டுமல்ல, மாகாண சபை தங்களுக்கு இதில் அதிகாரம் இல்லாததன் காரணமாக மத்திய அரசாங்கத்துக்கு தான் இது பற்றிய அதிகாரம் உண்டென்றும் அரசாங்க அதிபர்களும் பிரதேச செயலாளருமே இது பற்றி தண்ணீர் பற்றி பதிலிருக்க வேண்டியவர்களாகவும் உள்ளார்கள் என்றும் குறிப்பிட்டார்கள். செய்திகள் தொடர்கின்றன. மன்னார் முருங்கன் பகுதியில் நிர்மாணிக்கப்பட்ட பஸ் தரிப்பிடம் இன்று மக்கள் பாவனைக்கு கையளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வு வடமாகாண போக்குவரத்து அமைச்சர் ப. டெனிஸ்வரன் தலைமையில் இடம்பெற்றது. இந்த பஸ் தரிப்பு நிலையம் வடமாகாண போக்குவரத்து அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டில் நிர்மாணிக்கப்பட்டது. இன்றைய திறப்பு விழாவில் பிரதம அதிதியாக கைத்தொழில் மற்றும் வணிக அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் கலந்து கொண்டிருந்தார். எங்களுடைய பேரை வைத்து அல்லது யாருடைய பேரை வைத்து யாராவது அந்த தவறுகளை செய்வார்களாக இருந்தால் அது உண்மையிலேயே மிகவும் கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. எல்லோருக்கும் சட்டம் ஒன்றுதான். போலீசாரோ அல்லது போலீசுக்கு தெரிந்தவர்களோ அல்லது அவருக்கு தெரியும், அமைச்சருக்கு தெரியும் அல்லது எம்பிக்கு தெரியும் என்று இன்னொரு சட்டம் இந்த நாட்டிலே கிடையாது. அவ்வாறு நாங்களும் ஒரு நாளும் இடம் கொடுப்பதில்லை. ஆனால் எங்களுடைய பெயர்கள் பயன்படுத்தப்படலாம். எங்களுடைய வளம் எல்லோருக்கும் சொந்தமான வளம். இந்த மண்ணிலே இருக்கின்ற மண்ணாக இருக்கலாம், கிரவலாக இருக்கலாம், காட்டு வளமாக இருக்கலாம், மிருகங்களாக இருக்கலாம், எங்களுடைய இந்த அத்தனையும் இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களுடைய பொது சொத்துக்கள். இதை அபகரிப்பதற்கு யாருக்காவது பணம் கொடுத்து லஞ்சம் கொடுத்து அல்லது யாரையாவது பிடித்து இதை சூறையாடுவதற்கு இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற யாரும் இடம் கொடுக்க கூடாது என்று நான் உங்கள் எல்லோரிடம் சார்பிலும் அரசியல்வாதிகள் சார்பிலே மத தலைவர்கள் முன்னால் நான் வேண்டி நிற்கின்றேன். காரணம், கடந்த காலங்களிலே இவ்வாறான பிழையான விடயங்கள் நடக்கின்ற பொழுது என்னுடைய பெயரை அல்லது நாங்கள் கேட்கின்ற பொழுது இன்னொருவருடைய பெயரை சொல்லி கடந்த காலங்களிலே இவ்வாறான தவறுகள் நடந்திருக்கின்றது. எனவே இதை நாங்கள் தொடர்ந்து அனுமதிக்க முடியாது. எங்களை பொறுத்தமட்டிலே இந்த மாகாண சபை மக்கள் தங்களுடைய அரசாக நினைத்து வாக்களித்தார்கள். தங்களுடைய அரசு இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த மாகாண சபை என்பது மக்களுடைய அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்கின்ற செயல்பாட்டை செய்ய வேண்டும். அதுதான் எங்களுடைய மக்களின் எதிர்பார்ப்பு. பரவலாக பேசப்படுகின்ற ஒரு விடயம், மாகாண சபையின் நிதிகள் திருப்பி போவதாக பொய் பிரச்சாரங்களை மேற்கொள்கிறார்கள். அதை நம்பக்கூடிய நிலைகள் காணப்படுகிறது. எப்படி என்றால், அபிவிருத்தி என்பது துரித கதியிலே கொடுக்கப்பட்ட இருக்கின்ற பணத்தை வைத்துக் கொண்டு எங்களுடைய மக்களின் அடிப்படை தேவைகளை, உதாரணமாக உள்ளூர் வீதிகள், இப்படியான முக்கிய விடயங்களை எங்களுடைய மக்கள் இன்றைக்கும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லாத விடயங்களால் இப்படி பேசப்படுகின்ற போது அதை நம்புகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆகவே மாகாண சபையை பொறுத்தமட்டிலே மாகாண சபை பிழையான நெறிப்படுத்தலே நடப்பதாக யாரும் நாங்கள் சொல்லிவிட முடியாது, சொல்லக்கூடாது. என்னுடைய அமைச்சின் கடந்த வருடம் ஏறக்குறைய நான் நினைக்கின்றேன் அதுதான் உச்ச நிதி பயன்பாடாக இருக்கின்றது. 99.93% நிதி முற்றுமுழுதாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. உண்மையில் என்னுடைய செயலாளர், எனது உத்தியோகத்தர்கள், அதோடு சேர்ந்த எனது நண்பர்கள் இரவு பகலாக சேவையாற்றிருக்கின்றீர்கள். இதேவேளை புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட செம்மண் தீவு மீன் சந்தை திறந்து வைக்கப்பட்டது. இதேவேளை இந்த நிகழ்வின் போது மீனவர்களுக்கான தோணிகளும் வழங்கி வைக்கப்பட்டன.
இலங்கையின் இளைஞர் யுவதிகளுக்கு தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பதற்கான விசேட செயற்திட்டம் ஒன்றை ஐக்கிய தேசிய முன்னணி நடைமுறைப்படுத்தியுள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவிக்கின்றார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் ஜெர்மன் விஜயமும் இந்த செயற்திட்டத்திற்கு வலு சேர்த்துள்ளதாக பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக இன்று இந்த நாட்டின் இளைஞர் யுவதிகளுக்கு தொழில்களை வழங்குவதற்காக பாரிய செயற்திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படுகிறது. தற்போது ஜனாதிபதியும் அமைச்சர்கள் பலரும் ஜெர்மனியிலும் ஆஸ்திரியாவிலும் உள்ளனர். இந்த நடவடிக்கைகள் ஆரம்பமாகும். 10 லட்சம் தொழில் வாய்ப்புகளை 5 வருடங்களில் உருவாக்க வேண்டுமாயின் இலங்கை சந்தையில் மாத்திரம் அதனை செய்ய முடியாது. 77 நாம் வெளியில் சென்று அதனை செய்தோம். அன்று ஐரோப்பிய சந்தை, இன்று ஆசியாவின் சீனா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகள் முக்கியத்துவம் பெறுகின்றன. ஆகவே நாம் சிங்கப்பூர், சீனா, ஜப்பான், இந்தியா மற்றும் ஐரோப்பாவுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை ஏற்படுத்திக் கொண்டால் முதலீட்டாளர்கள் நமது நாட்டிற்கு வருவார்கள். அதற்காக கடந்த பொதுத் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் தேர்தல் விஞ்ஞாபனத்திற்கு நாம் மக்கள் ஆணையை பெற்றுக் கொண்டோம். வர்த்தக உடன்படிக்கைகளை ஏற்படுத்திக் கொண்டு தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவோம் என நாம் முதலில் கூறினோம். நாம் செல்லும் வேகம் போதாது என்றால் நம்மை விமர்சிக்க முடியும். ஆனால் அதனை தடுக்கவோ சீர்குலைக்கவோ முடியாது. சீர்குலைக்கும் அனைவரையும் எதிர்கொள்வதற்கு நாம் தயார். GMO எனக்கு எதிராக குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்துள்ளது. அவர்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக எனது அலுவலகம் CID-யினரை அனுப்பியுள்ளதாக கூறுகின்றனர். சில ஊடகங்களும் கூறுகின்றன வர்த்தக உடன்படிக்கை குறித்து ஆராய்வது GMO-வின் கடமை அல்ல. அவர்களுக்கு எதிராக விசேட முறைப்பாடு ஒன்றும் உள்ளது. அதில் இருக்கும் கைபொம்மைகள் ராஜபக்ச ஆட்சியின் போது அனைத்து சலுகைகளையும் பெற்றவர்கள். திரணவும் நேற்று மீண்டும் விளையாட்டை ஆரம்பித்தது. திரண மீண்டும் ராஜபக்ச சார்பில் செயற்படுமாயின் திருடப்பட்டவை தொடர்பில் நம்மால் கூற முடியும். அது தொடர்பில் எவ்வித பிரச்சனையும் இல்லை. திரணத் ஆப்போ இல்லீம செல்லம் பட்டங்கத்த ஐ திரண ආපෝ යනනම් රාජපක්ෂලේ කඩේ යනවනේ හොරකම් කරපුවා අපිට කියන්න පුළුවන්. ඒ ගැන කිසිම ප්‍රශ්නයක් නැහැ මෙතන. கிண்ணியா பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் இன்று கிண்ணியா பிரதேச செயலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மாவட்ட அபிவிருத்தி குழு இணைத் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் அப்துல்லா மஹ்ரூப் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களான MS தௌஃபிக், கானா துரைரத்னசிங்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது காணி பிரச்சினை, மேல்குடியேற்றம், 100 நாள் கிராம எழுச்சி திட்டம், கடற்கரை பாதுகாப்பு திட்டம், யானைகளின் அச்சுறுத்தலை தடுக்க வேலி அமைத்தல் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து ஆராயப்பட்டுள்ளன. சூரங்கல், நடுவுத்து, மஹமத், கோர்சந்தி இந்த 9க்கும் தனித்தனிய GS இருக்கணும். இந்த பகுதி எவ்வளோத்தையும் தனித்தனி GS போடப்படும். ஒரு வேலையும் நடக்குது இல்லைங்க. அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் மக்களின் கருத்துக்களை கேட்டறியும் குழு இன்று 2வது நாளாகவும் புத்தளம் மாவட்ட செயலகத்தில் கூடியது. இதன்போது தனித்தனியாகவும் குழுவாகவும் கருத்துக்களை முன்வைப்பதற்கு மக்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. வடமேல் மாகாணத்தில் அரச கரும மொழியாக தமிழ் மொழியை பிரகடனப்படுத்த வேண்டும். புத்தளம் மாவட்டம் 6 தொகுதிகளாக மாற்றப்பட வேண்டும். உள்ளூராட்சி மன்றங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் போன்ற கருத்துக்கள் இன்றைய அமர்வில் முன்வைக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இந்த சிறுபான்மை பெரும்பான்மை என்ற விடயத்தாலேயே இந்த கூடிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இவங்களோட அந்த தொழில் உரிமை, அந்த வளத்தில் இருக்கிற உரிமை, அதை பாதுகாத்து அவங்களை அப்புறப்படுத்தாம டூரிசம் செய்ய மாதிரியான ஒரு சட்ட வரையறை ஒன்று இருக்கணும். இதே மாதிரி அவங்க ஒரு உணவு தன்னாதிக்கத்துக்கு உதவி செஞ்சுட்டு ஒரு கூட்டம். இன்றைய அமர்வில் அரசியல்வாதிகள், அரசு மற்றும் அரசு சார்பற்ற அமைப்புகளின் பிரதிநிதிகள், சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் தமது கருத்துக்களை முன்வைத்துள்ளனர். புத்தளம் மாவட்டத்தில் 2 நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட இந்த அமர்வில் 58 பேர் தமது யோசனைகளையும் கருத்துக்களையும் முன்வைத்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். சம்பூரில் 6 வயது சிறுவன் ஒருவன் கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட 15 வயது மாணவனின் விளக்கமறியல் தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் குறித்த சிறுவனின் உடலில் கல்லொன்றும் கட்டப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சந்தேக நபரான 15 வயதுடைய சிறுவன் மூதூர் நீதிமன்ற நீதவான் IN ரிஸ்வான் முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார். கடந்த 16ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது சம்பவம் தொடர்பில் குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் அளிப்பதற்காக சந்தேக நபருக்கு நீதிமன்றம் 48 மணித்தியால கால அவகாசத்தை வழங்கியிருந்தது. ஆயினும் இன்றும் வாக்குமூலம் பதிவு செய்யப்படாத நிலையில் இந்த வழக்கு விசாரணை எதிர்வரும் 25ஆம் தேதிக்கு நீதிமன்றத்தினால் ஒத்திவைக்கப்பட்டது. சம்பூரில் உள்ள மீள்குடியேற்ற கிராமம் ஒன்றில் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் 6 வயது சிறுவனின் சடலம் அண்மையில் கிணற்றிலிருந்து மீட்கப்பட்டது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கண்டறிவதற்கான விசாரணைகளை மேற்கொண்டிருந்த போலீசார் கொலையுண்ட சிறுவனின் வீட்டிலேயே தங்கியிருந்து கல்வி கற்று வந்த உறவுமுறை மாணவன் ஒருவனை சந்தேகத்தின் பேரில் கைது செய்திருந்தனர். சந்தேக நபரான மாணவனை மூதூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த
நிலைப்படுத்திய போது அந்த மாணவனின் உளநல வைத்திய அறிக்கையை பெற்றுக் கொள்ளுமாறு நீதவான் உத்தரவிட்டிருந்தார். விடுவிக்கப்பட்டுள்ள பல முன்னாள் போராளிகளின் வாழ்வாதாரம் இன்று கேள்விக்குறியாகியுள்ளது. வாழ்வாதார உதவிகள் வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பில் வாழ்க்கையுடன் போராடும் ஒருவரே கிளிநொச்சி பொன்னகரைச் சேர்ந்த எஸ். சிவதர்ஷினி. பல்வேறு போராட்டங்கள் மற்றும் இன்னல்களுக்கு மத்தியில் 2009 ஆண்டு மே மாதம் 19 தேதி ராணுவத்திடம் சரணடைந்தார் சிவதர்ஷினி. பம்பைமடு புனர்வாழ்வு முகாமில் ஒரு வருடம் புனர்வாழ்வளிக்கப்பட்ட அவர் 2010 ஆண்டு மே மாதம் 4 தேதி சமூகமயப்படுத்தப்பட்டார். பல எதிர்பார்ப்புகளுடன் தனது வாழ்க்கையை ஆரம்பித்த இந்த முன்னாள் போராளி இன்று வாழ்வதற்கு வழியின்றி திண்டாடுகின்றார். யுத்தம் தந்த வடுக்களை மனதிலும் உடலிலும் சுமந்து மற்றொரு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இந்த பெண் எவருமின்றி தனித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நாளாந்த உணவு தேவையை கூட பூர்த்தி செய்ய முடியாமல் தடுமாறும் இந்த முன்னாள் போராளியின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு உதவுமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கின்றார். நான் இங்கே தான் கிளிநொச்சியில தனியே இருக்கிறேன். ஒரு வாழ்வாதார உதவியும் இல்லை. மற்ற நிறுவனங்களுக்கும் போனான், மற்றது வேலை வாய்ப்பு கேட்டும் போனான். உங்களுக்கு காலையிலான்னு சொல்லி வேலைக்கும் எடுக்கிறாங்க இல்லை. இப்போ நான் என்ன செய்யறேன்னே தெரியல. இப்போ வாழ்வாதாரத்துக்கு பெரிய கஷ்டமா இருக்குது. சமூக சேவை அமைச்சிட்டு போய் நாங்கள் ஊனமுற்ற ஒரு இதில் கேட்டால் அவங்க சொல்கிறாங்க உங்களுக்கான இந்த நன்கொடை அதுகள் வரவில்லையாண்டு. அப்போ நாங்கள் என்ன செய்கிறது? தனியாக ஒரு ஆளுக்கு ஒரு சமுர்த்தியோ அல்லது வேறு உதவிகள் திட்டங்களை கேட்டால் மெடிக்கல் கேட்குறாங்க. மெடிக்கல் கேட்கல, மெடிக்கலை கொண்டு கொடுத்தாலும் சில நேரம் அது பின்தள்ளி போவதிலேயே எங்களுக்கு உரிய காலத்தில் உரிய நேரத்தில் எதுவுமே கிடைக்கதில்லை. சாப்பாடு கூடிய வழி இல்லாமல் இருக்குது. புனர்வாழ்விலிருந்து விடுதலை செய்யப்படும் போது அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை நம்பிய பல முன்னாள் போராளிகள் இன்று நெருக்கடிக்குள்ளாகியுள்ளனர். சமூகமயப்படுத்தப்பட்ட முன்னாள் போராளிகளின் வாழ்க்கை சுவையை குறைப்பதில் எவரும் அக்கறை செலுத்தவில்லை என்பது முன்னாள் போராளிகளின் வாழ்க்கை போராட்டத்தின் ஊடாக வெளிப்படையாகின்றது. பலாலி விமான நிலைய விஸ்தரிப்பு மற்றும் மயிலிட்டி துறைமுக அபிவிருத்தி தொடர்பில் இறுதி தீர்மானம் மேற்கொள்வதற்கான கலந்துரையாடல் இன்று நடைபெற்றது. யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகன், வடமாகாண முதலமைச்சர் சி. வி. விக்னேஸ்வரன், ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன், இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவே சேனாதிராஜா, பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். இவர்களை தவிர மேலும் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள், வலி வடக்கு மீள்குடியேற்று குழு உறுப்பினர்கள் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்டவர்களும் கலந்து கொண்டு தமது கருத்துக்களை முன்வைத்திருந்தனர். இடம்பெயர்ந்த மக்கள் தாங்கள் முன்பு குடியிருந்த அதே இடத்துக்கு திரும்பி செல்ல வேண்டியது என்பது அவர்களுடைய ஒரு உரித்து என்பதை அவர் ஜனாதிபதி அவர்களுக்கு எடுத்து காட்டியிருந்தார். ஆகவே அந்த உரித்தின் நிமித்தம், அந்த உரித்தின் அடிப்படையிலே ஒவ்வொருவரும் தாங்கள் முன்பு குடியிருந்த அந்த இடத்துக்கு செல்வதற்கு உரித்துடையவர்கள் என்பதை எங்களுடைய ஆளுநர் ஏற்று எங்களுடைய ஜனாதிபதிக்கும் அவர் அதனை தெரியப்படுத்தியிருக்கின்றார். 2015 ஆண்டு இறுதியாக ஐநா நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திலும் இந்த நிலங்கள் தொடர்பாகவும் குடியேற்ற தொடர்பாகவும் மிக தெளிவாக அங்கே பதிவு செய்து அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. மறுபடியும் அதில் எந்த மாற்ற கருத்திற்கும் இடமில்லாமல் விமானத்தளமா துறைமுகமா மீள்குடியேற்றமா என்ற கேள்விகளுக்கு இடமளியாமல் முதலாவதாக இந்த மக்கள் மீள குடியேற்றப்பட வேண்டும் என்பதுதான் திட்டவட்டமான கருத்து. எங்களுடைய அழிந்து போன பிரதேசம் 30 ஆண்டுகளாக எங்களுடைய மக்கள் சீர்குலைந்து போயிருக்கிறார்கள், அழிந்து போயிருக்கிறார்கள். அவர்களுடைய அபிவிருத்தியிலும் நாங்கள் சமமான நோக்கோடு செயல்படுவதற்கு எங்களுக்கு அங்கீகாரம் இருக்கின்றது. இந்த கலந்துரையாடலின் போது சில முக்கிய தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அடிப்படை வசதிகளோடு மக்கள் உடனடியாக மீள்குடியேற்றம் செய்யப்பட வேண்டும் என இதன்போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மயிலிட்டி துறைமுகம் அபிவிருத்தி செய்யப்பட்டு மக்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் எனவும் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. விமான நிலைய விஸ்தரிப்பு தற்போதைக்கு அவசியம் இல்லை எனவும் முதலில் மீள்குடியேற்றம் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் எனவும் இன்றைய கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். இந்த தீர்மானங்களை யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகன் நாளை பிரதமருக்கு அனுப்பி வைக்க உள்ளார். எங்களுக்கு முதலாவது எங்களுடைய சொந்த ஊர்ல நாங்கள் மீள்குடியேற்றம் செய்யப்பட வேண்டும். நாங்கள் மீள்குடியேற்றம் செய்யப்பட எங்களுக்கு சகல அடிப்படை வசதிகளும் செய்து தரப்பட வேண்டும். இரண்டாவது ஒரு முதலாவது விஷயம் சொன்னால்
அடிமட்டத்தில் இருக்கிற ஒரு மக்களை வந்து நாங்கள் வந்து சரியான முறையில வந்து அவையில பராமரிச்சா அந்த நாடு வந்து தானாகவே வளர்ச்சி அடையும், அபிவிருத்தி அடையும். ஆகவே அதாவது நலம்பூர் நிலையத்தில் இருக்கிற எங்களை போற மக்கள் வந்து மீள்குடியேற்றம் செய்யப்பட்டால் தான் நாங்கள் போய் எங்களோட சொந்த இடத்திலிருந்து எங்களுடைய மயிலிட்டி மீன்பிடி காவல்ல மீனை பிடிச்சு எங்களுடைய பெரியவர்களோட வருமானத்தை ஈட்டிக் கொள்ளும் போது நாங்கள் மழை காலத்திலோ வெயில் காலத்திலோ ஐயா எங்களுக்கு தரப்பால் தாங்கோ, அரிசி தாங்கோ, ரேஷன் தாங்கோ, கரண்ட் தாங்கோ சொல்லி அரசாங்கத்துக்கு பின்னால போக வேண்டிய அவசியம் வராது. ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றில் பலாலி விமான நிலைய விஸ்தரிப்பு தொடர்பில் கருத்து வெளியிட்டார். இந்த சர்வதேச விமான மக்களுக்கு தேவை, ஆனால் அந்த சர்வதேச விமான நிலையத்தை பலாலியில வைப்பதாக கருதாமல் அந்த சர்வதேச விமான நிலையத்தை வந்து நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பூநகரி பிரதேசத்துக்கு நகர்த்துவதென்பது ஒன்று. போக்குவரத்துக்கும் ஒரு நீண்ட கால அடிப்படையில் அந்த திட்டம் என்பது நிச்சயமாக வந்து அது ஒரு பெரிய காலப்போக்கில் அதை நீங்கள் ஒரு பெரிய ஒரு விமான நிலையமாக மாற்ற வேண்டுமாக இருந்தாலும் கூட அதற்கான இடங்களை வந்து எடுப்பது வந்து அங்க வந்து சுலபமாக இருக்கு. ஆகவே இங்க உள்ள மக்களுடைய காணிகளை சுவீகரித்து அந்த மக்களை வந்து நடுத்தருவில் நிறுத்தாமல் இலங்கை அரசாங்கம், ஜனாதிபதி, பிரதமர்கள் எல்லோருமே இதை யாழ்ப்பாணத்தில் இருந்து கிளிநொச்சி மாவட்டத்துக்கு நகர்த்துறதை பற்றி அவர்கள் யோசிக்க வேணும். அப்படி அவர்கள் செய்வதனூடாகத்தான் இந்த மக்களுடைய மீள் குடியேற்றங்கள் என்பது உறுதிப்படுத்தப்படும். பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் சிவமோகன் தமிழரசு கட்சியில் இணைத்துக் கொள்ளப்பட்டமை தொடர்பிலும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இதன்போது அதிருப்தி வெளியிட்டார். திரு சிவமோகனை பொறுத்தவரையில் தான் தமிழரசு கட்சியில் இணைந்திருப்பதாக எனக்கு கடிதம் மூலம் அறிவித்திருக்கின்றார். ஆனால் எனக்கு அந்த கடிதம் என்பது அவர் இணைந்ததற்கு பிற்பாடுதான் அந்த கடிதம் எனக்கு அனுப்பப்பட்டது என்பது வேறு. தான் தமிழரசு கட்சியில் இணைந்திருப்பதாக எனக்கு ஒரு கடிதத்தை அவர் அனுப்பி வைத்திருக்கிறார். அவர் இணைந்திருப்பதாக சொல்கின்றார். சேனாதிராஜா அவரை இணைத்துக் கொள்வதாக நாங்கள் இன்னும் கூறவில்லை என்றும் கூறியிருக்கின்றார். ஆகவே எனக்கு தெரியாது இது எவ்வாறான ஒரு முரண்பட்ட நிலையில் இருக்கிறது என்பது. ஆனால் ஒரு விஷயம் நான் மீளவும் குறிப்பிட வேண்டிய விஷயம், கூட்டமைப்பு என்பது பல கட்சிகளினுடைய கூட்டு. ஆகவே கூட்டமைப்புக்குள் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம், மாகாண சபை உறுப்பினர்களாக இருக்கலாம், ஏனைய எந்த கட்சியும் அதில் ஒருவரை இணைத்துக் கொள்ள விரும்பினால் அவ்வாறான கட்சி தலைமைகளுடன் பேச வேண்டும் என்பதுதான் நாகரிகமானது. ஆகவே அவ்வாறு இல்லாமல் இணைத்துக் கொள்ள முயற்சிப்பது என்பது, அப்படி முடிவெடுப்பார்களாக இருந்தால் அது ஒரு நாகரிகமான அரசியலுக்கு உகந்த விடயம் அல்ல. அதனை நான் அறிந்தேன். திரு செல்வம் அடைக்கல்நாதனும் கூட அதனை வலியுறுத்தி கூறியிருப்பதாக நேற்று. வடமாகாண சபையின் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர் ஆர் இந்திரராசா மீது இன்று மாலை அடையாளம் தெரியாதவர்கள் தாக்குதல் நடாத்தியுள்ளனர். மாகாண சபை உறுப்பினர் எம்பி நடராஜாவுடன் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது மற்றொரு மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் மாகாண சபை உறுப்பினர் இந்திரராஜாவை தடியால் தாக்கி தப்பிச் சென்றுள்ளனர். தாக்குதலுக்கு இலக்கான மாகாண சபை உறுப்பினர் வவுனியா பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மாகாண சபை உறுப்பினர் ஆர் இந்திரராசா தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியைச் சேர்ந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் வவுனியா போலீஸ் நிலையத்தில் தகவல் வழங்கியுள்ளதாக வைத்தியசாலை போலீசார் தெரிவித்தனர். தாய்லாந்தில் நடைபெறவுள்ள அஞ்சல் மரதனோட்ட போட்டிக்கு தெரிவாகியுள்ள வவுனியா மாவட்ட வீரர் குமார் நவநீதன் தொடர்பில் நேற்று நாம் செய்தி வெளியிட்டிருந்தோம். இந்த போட்டிகளில் பங்கேற்பதற்கான உதவிகளை வழங்குமாறு வடமாகாண விளையாட்டுத்துறை அமைச்சிடம் கோரிக்கை விடுத்த போதிலும் அதற்கு எவ்வித பதிலும் கிடைக்கவில்லை என அவர் தெரிவித்திருந்தார். இந்த விடயம் தொடர்பில் தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வடமாகாண விளையாட்டுத்துறை அமைச்சர் டி குருகுல ராசாவை தொடர்பு கொள்வதற்காக அவரது அலுவலகத்துடன் தொடர்பினை ஏற்படுத்தினோம். ஒரு மணித்தியாலத்திற்கு பின்னர் அமைச்சரை தொடர்பு கொள்ளுமாறு அங்கிருந்த ஒருவர் அறிவித்தார். எவ்வாறாயினும் வடமாகாண விளையாட்டுத்துறை அமைச்சரை அவரது கையடக்க தொலைபேசி ஊடாக தொடர்பு கொள்வதற்கு நாம் மேற்கொண்ட முயற்சிகள் பலனளிக்கவில்லை. ඔබ එමතු ඩයලොග් දුරකථනින් ප්‍රතිචාරයක් නොමැත. කරුණාකර පසුව අමතන්න. நீங்கள் அழைத்த டயலாக் இலக்கத்தை தற்போது அடைய முடியாதுள்ளது. தயவு செய்து சிறிது நேரத்தின் பின்னர் அழைக்கவும். விவசாய நடவடிக்கைகளுக்கு உரம் முக்கியமானது. எனினும் போதிய அளவு உரமின்றி நுவரெலியா மாவட்ட விவசாயிகள் தற்போது பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர்.
அக்கரப்பத்தனை, டயகம, லிந்துலை, தலவாக்கலை ஆகிய பகுதிகளில் பாரிய அளவில் உரத்தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. மரக்கறி மற்றும் கிழங்கு வகைகளுக்கான உரத்தின் தட்டுப்பாடு காரணமாக வர்த்தக நிலையங்களில் அதிக விலையில் உரம் விற்பனை செய்யப்படுவதாக விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். தற்போது 1 கிலோகிராம் உரத்தை 80 ரூபாவுக்கு கொள்வனவு செய்ய வேண்டிய ஒரு நிலையை தாம் எதிர்கொண்டுள்ளதாக நுவர்லியா மாவட்ட விவசாயிகள் கூறுகின்றனர். கடையில் போய் கேட்டால் அந்த உரம் கேட்டால் 80 ரூபாங்க கிலோ தலாக்கல்ல போயிட்டு ஒரு கிலோவுக்கு நாங்கள் 2 ஹவர் போலும் நினைக்க வேண்டியதாக இருக்கு. ஒரு மூட்டை உரம் கேட்டால் 2500 சொல்றாங்க. மரக்கறி விலை கொஞ்சம் உரத்து விலையை கூட்டி விட்டாங்க. நான் என்ன செய்யறதுக்கு? கிழங்கு உரம் தான் தேவைப்படுது. அதனால எங்களுக்கு உரமே கொடுக்கறது இல்லை. இப்போ 2000 ரூபாங்கிறாங்க உரம் வாங்கி எங்களுக்கு சமாளிக்க இயலாது. நாங்கள் நகைங்கெல்லாம் ஈடு வச்சுட்டா நாங்கள் தோட்டம் செய்வோம். அப்போ அந்த நகைங்களையும் திருப்பணும். உரம் முதலாளி மார்க்கிட்ட போனா உரம் கிடைக்கல இல்ல 1 கிலோ 2 கிலோ தாங்க கிடைக்குது. முதலாளி மாறு உரம் எல்லாம் ஒழிச்சு வச்சுக்கிட்டு விலை கூட சொல்றாங்க. இதனால ஒரு மூட்டை போனா 2000 ரூபாய் 2500 ரூபாய் சொல்றாங்க. இதனால நாங்க மரக்கறி செய்யறதுக்கு சரியான தட்டுப்பாடா இருக்குது. 1300 ரூபாய்க்கு வச்ச உரம் இப்போ 2000 2500 ரூபாய்க்கு கூட எங்களுக்கு உரம் கிடைக்க மாட்டேங்குது. இந்த கிழங்கை போட்டுவிட்டு மரத்திலேயே தான் நாங்கள் கிழங்கு உண்டாக்கிட்டு வரோம். எனக்கு உரம் இல்லை. உரப்பற்றாக்குறை காரணமாக விளைச்சல் குறைவடைந்துள்ள பிரச்சினை ஒருபுறம் உள்ள நிலையில் மறுபுறம் தமது உற்பத்திகளை வர்த்தகர்கள் குறைந்த விலையிலேயே கொள்வனவு செய்ய முற்படுவதாகவும் நுவர்லியா விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர். தமது பிரச்சினைகளுக்கு அரசாங்கம் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கூறுகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்றும் பாரிய ஊழல் மோசடிகள் தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் ஆஜராகியிருந்தார். பாரிய ஊழல் மோசடிகள் தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு இன்று சுயாதீன தொலைக்காட்சி சபையின் முன்னாள் தலைவர் ஆண்ட்ரூ ஸ்ரீவர்தனவிடம் சாட்சியங்களை பதிவு செய்து கொண்டது. 5 அடங்கிய நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் சாட்சி விசாரணைகள் இடம்பெற்றன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் இன்று அங்கு சென்றிருந்தார். இன்றும் வந்தேன். காமினி மாரப்பன உள்ளிட்ட சட்டத்தாரணிகள் குழுவினர் உள்ளனர். முறைப்பாட்டின் சாட்சியங்கள் நிறைவு பெற்றுள்ளன. தற்போது பிரதிவாதிகள் சாட்சி வழங்கி வருகின்றனர். இன்று தலைவர் சாட்சி வழங்கினார். இதுபோன்ற வழக்குகள் தொடர்ந்து செல்கின்றன. இவை அரசியல் வழக்குகள். நீதிமன்றத்தின் தேவைக்காக நடைபெறுவதில்லை, அரசியல் தேவைக்காகவே நடைபெறுகிறது. ஆசிய மற்றும் உலக கிண்ண 20 கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்கும் இலங்கை குழாம் இன்று பெயரிடப்பட்டுள்ளது. இதில் 2 அணிகளுக்கும் லசித் மாலிங்க தலைமை வகிக்கின்றார். ஆசிய கிண்ணம் மற்றும் 20 உலக கிண்ண கிரிக்கெட் போட்டிகளுக்கான இலங்கை குழாமுக்கு ஆஞ்சலோ மேத்யூஸ் உப தலைவராக செயற்படவுள்ளார். இன்று அறிவிக்கப்பட்ட 15 வீரர்கள் கொண்ட இலங்கை அணியில் இடது கை சுழற்பந்து வீச்சாளர் ரங்கன ஹேரத் இடம்பெற்றுள்ளார். ஆசிய கிண்ண கிரிக்கெட் போட்டி இம்மாதம் 24ஆம் தேதி பங்களாதேஷில் ஆரம்பமாக உள்ளதுடன் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை அந்த போட்டிகள் நடைபெறவுள்ளன. அந்த தகவலோடு நியூஸ் 15 இரவு 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. நியூஸ் 15 டுநைட் செய்தி 10:45 எதிர்பார்க்கிறேன். வணக்கம்.